அன்புடன் அழைக்கும் உங்கள் மூணாறுங்க. இன்றைக்கி டுடே கிராஃப்ட் வாங்க பார்க்கலாம். அன்புடன் அழைக்கும் உங்கள் மூணாறுகங்கா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் 1 எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, ஏமாற்றி நல்லா ஜாலியாகவே இருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு என்றைக்காவது வேறு ஸ்கூல் மாறுறதோ இல்லை அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் லீவு, அப்போ அதை நம்ம பிரிவாக இருக்குமே, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ரிசைன் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த பட்ஜெட்லாம் கிடையாது. ஓகே, நம்ம அதனால நான் பேப்பரை வச்சு கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு புக்கு தான் நம்மளும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபு பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கணும். பேப்பர் ஷீட்டு தான். இது நல்லாவே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் ஓகே, பசங்கனாலே ஓகே, அது எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். பசங்க எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே ஒட்டிக்கணும், அது நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்டாப்லரை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒட்டிக்கோங்க. அப்புறம் ஒன்றும் பிளாக் கலர் கிளிட்டர் பேப்பரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் கிளிட்டர் பேப்பர் எடுத்து நல்லாவே ஒரு 4 பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு நீளமா நல்லா இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்காச்சு. அதுக்கப்புறம் பசை வச்சு ஒட்டிடுற வேண்டியதான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பசையை வச்சு நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டாப்லர் அடிச்சுக்கிறேன். இதுக்கு பசை வச்சு இது பண்ணுறது இல்லாட்டி நீங்கள் டேப்பு கூட ஒட்டிக்கணும். ஸ்டாப்லர் இல்லாட்டி நான் ஃபுல்லாகவே ஸ்டாப்லர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். அதனால் இதுவுமே ஸ்டாப்லர் தான் பண்ண போகிறேன். இது சும்மா ஒரு பிளானிங் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட் பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு நல்லா பசை எல்லாமே வச்சு ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் நான் எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் கீழே கேப் விட்டு தான் ஒட்டியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் எல்லாமே எடுத்துக்கிட்டு கலர் நம்மளுக்கு பிடிச்ச கலர் கூட கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறேன். எனக்கு எந்த கலருக்கு ஒரு அடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு பிளாக் மட்டும் நிப்பு உள்ள போயிடுச்சு. அதனால பிளாக் மட்டும் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் வெளியே எதுவும் எழுதணுமா எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே நான் எழுத போகிறேன். அந்த கீழே கொஞ்சம் இடம் விட்டுருக்கும் பாருங்க, அதில் தான் மை ஸ்கூல் மெமரிஸ்ன்னு எழுத போகிறேன். நீங்களுமே மை ஸ்கூல் மெமரிஸோ இல்லை மை ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க நேம்ஸு எதுனாலும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் நேம் எழுத போகிறேன், ஃபத்திமா மதா ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எதுவும் எழுதுல கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்மால் லெட்டர் வந்துருச்சு, லைட்டால் நிறையாவே. சரி, கீழே எழுதி ஸ்மால் லெட்டரில் போட்டாச்சு. கீழே உள்ளது எல்லாத்தையுமே ஸ்கூலில் போட்டுக்கலாம். அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னாலே இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணி கொடுங்க. பர்த்டேக்கு வரட்டும், எதுக்குனாலும் இந்த மாதிரி ஏதாவது அவங்களோட மெமரிஸாக பண்ணி வச்சு அதில் பண்ணி கொடுங்க. இதில் நம்ம சாக்லேட்ஸுமே வைக்கலாம். சாக்லேட்ஸ் அவங்களுக்கு க்ரீட்டிங் கார்டாக கூட கொடுக்கணும். இந்த ஐடியாவில் இன்னும் நம்ம வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப்ட் வீடியோஸ்லாம் வரும், அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேறு எதுவும் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மள்கிட்ட கேளுங்க. நான் அழகாக பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். பண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டேன், சும்மா சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் அப்படிலாம் எழுதி கொடுக்கலாம். அதுக்கப்புறமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமோ இல்லை டீச்சர்ஸ் நேம் யாராலும் ஃப்ரெண்ட்ஸ் நேம் எழுதுகிறப்ப இதில் ஃபஸ்ட்டு ப்ளூ கொடுத்துட்டு அடுத்து நடுவில் 2 ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கொடுப்பேன். ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்களும் அப்படி கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொடுத்துட்டு
அடுத்து இனிமேல் தான் நம்ம உள்ள ஆரம்பமே இருக்குது. அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எழுதிக்கலாம். அப்புறமா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்மேட்ஸ் இந்த மாதிரி எதனால எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க டீச்சர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த கிஃப்டாக இருந்தாலும் அதோட பேப்பர் இது வந்து அதை கூட கொடுத்துக்கலாம். இதில் வந்து நெகோசியேஷன் பேப்பர் அதுக்கப்புறமா ஸ்கூலில் எனக்கு பேர பஸ்ஸு இருக்குள்ளது இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கேன். ரொம்ப இந்த மாதிரி ஸ்டாம்பு வந்து இருந்தால் அதை ஒட்டிட்டோம்ல, அப்போ இது வந்து ஒரு மாதிரி தெரியுது. இதுலேயுமே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். நான் சொல்லும் போது நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கலாம். அணு வந்து ரொம்ப மோசம். நம்ம வீட்டில் என்னென்ன நடக்கும் அதெல்லாம் அங்கே போய் சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு இல்லை நான் என்ன தெரியுங்களா, அணு வந்து ரொம்ப மோசம். இது பார்த்திங்கன்னா சும்மா கொடுத்து அது ஒரு ஹார்ட் ஷேப் வந்துச்சு. சரி இது வந்து கரெக்டாக அந்த ஸ்டாம்பில் வந்து ஹார்ட் ஷேப்பே வராது. நம்மளாம் ஆச்சு ரொம்ப ஃபர்ஸ்ட் கொடுத்தா பண்ணோன்னா அப்படின்னா 2-3 தான் அப்படியே கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கணும்னா டைமும் ஆயிரும்ல. இது வந்து டக்குன்னு பண்ணோம். ஆனால் பொருளில் கிராஃப்ட்டுக்குள்ள திங்ஸே வெளியே எடுத்து போட்டாலும் அதை எடுத்து வைக்கிறதே பெரும்படாது. அதனால் வந்துட்டு எல்லாமே உள்ளே ஒன்று ஒன்று ஆற்றி எடுத்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அப்புறமா சொல்லிட்டு நல்லா எல்லாத்துலேயுமே வந்து வச்சுட்றேன். பாருங்கள் டக்கு டக்குன்னு வைக்கிறதுக்கு அது வராது. அதனால கொஞ்சம் மேலே மேலே வச்சு விட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து அந்த சைடு வந்துட்டு இந்த இதை வச்சு விட்ருவோம். அதுக்கப்புறமா சொல்லிட்டு வந்து அதில் உள்ள எதுவும் எழுதுனா எழுதிக்கலாம். நான் வந்து க்யூட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட போகிறேன். பின்னாடியுமே அதே மாதிரி தான் வந்துச்சு. நான் பின்னாடியுமே அதில் ஏதாவது எழுதுனா எழுதிக்கலாம். வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வச்சுருக்குல்ல அதில் இதில் வந்து ரெட்டே கொடுத்தா கொஞ்சம் கலராக சேர்ந்து படிப்பை நாசமாக்கி விட்டுக்கிட்டு அவள் அஜிதாலாம் செஞ்சுக்கிட்டு டார்க்காக ரெட் இல்லை, அது லைட்டாக ஒரு மாதிரி ஆரஞ்சு இல்லாமல் ரெட் இல்லாமல் தான். அதுக்கப்புறமா சொல்லிட்டு வந்து அந்த டார்க் நல்லா இது பண்ணிக்கலாம். அப்புறமா மெமரிஸ்ன்னு எழுதியிருக்கேன். க்யூட்டி மெமரிஸ், க்யூட் மெமரிஸ், லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எழுதிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இல்லை அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதில் வந்து நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எழுதலை. எல்லாமே ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா சொல்லிட்டு நல்லா அதில் வந்து டார்க்காக கொடுத்து விட்ருணும் அந்த லைன்ஸில். இப்போ ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்னு போட்டுருணும். அதுக்கப்புறமா அடுத்த பேஜில் இதே மாதிரி தான் வந்திருக்கும் அதே டாட்டு. அதையும் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் நேம்ஸ் தான் இதுக்கப்புறம் இதே ரேட் வச்சு நீங்கள் இதில் வேறு கலர் யூஸ் பண்ணால் அவ்வளோவா கொஞ்சம் சேமாக தெரியாது. இப்போ ரெட்டோ இல்லை பிளாக் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பிளாக் ஏன்ட்டு இல்லை, நீங்கள் வேணால் பிளாக் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயே ஆரஞ்சு கொடுத்து பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து லைட்டாக ஆரஞ்சு லைட்டாக மிக்ஸ் ஆன கலர் தான் வந்துச்சு எனக்கு. அந்த டார்க்கு அந்த ரெட்டோடு இது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆரஞ்சானே எனக்கு தெரியல, ஆனால் ரெட்டு பதில் ஆரஞ்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதில் வந்து நம்மளோட இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பஸ் கார்டு, அதுக்கப்புறம் பேப்பர்ஸு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பஸ் கார்டை எடுத்துக்கலாம். பஸ் கார்டை வந்து நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். அதே மாதிரி நான் எப்படி ஒட்டுறோம்னா அது மாதிரி பஸ் கார்டு இருந்தாலும் ஒட்டுங்க. இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது இருந்தால் கூட அதில் ஒட்டிக்கலாம். சாக்லேட் பேப்பர் செய்யணும். நான் 2 பிஸ்கட் வாங்கியிருக்கேன். ஃபோட்டோ ஒட்டினா தான் ஃபஸ்ட்டு வாங்கினது.
ஆனால் வந்து செகண்ட் அதை வந்து தொலைஞ்சிச்சு நினச்சி வாங்கினேன். ஆனால் அங்கே பார்த்தா தான் தெரியுது அது அதுக்குள்ளே தான் இருந்துச்சுன்னு. இது வந்து நம்ம பஸ் கார்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ காசு கொடுத்துற மாதிரி எழுதுவாங்க. இந்த பஸ் கார்டை செக் பண்ணி தான் பஸ்ஸில் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறமா கீழேயுமே அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. அதில் வந்து கீழே விழுந்துடாதனால அதுக்கப்புறமா உள்ளே எதுவும் எழுதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் உள்ளே வந்துட்டு பஸ் கார்டு அப்படி இப்படின்னு எதாவது எழுதி விட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு மெமரிஸ் வந்து அதுக்குள்ளே எழுதிக்கலாம். அப்புறமா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் இந்த ஃபஸ்ட்டு சேம் காமிச்சது இந்த 2 பேப்பர் வச்சுருவேன். ஆனால் ஒரு டெய்ரி மில்க் பேப்பர் 3 RPT ஒரு பெரிய டெய்ரி மில்க்கு பெருசுனா 40 ரூபா கொடுத்து அது வாங்கி வச்சுருக்கேன். அதை காணும். சரி இருக்கிறத வச்சு ஓட்டுவோம். அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லோ கலரு வந்துட்டு என் ஃப்ரெண்டு கொடுத்தது. இன்னும் எல்லோ நானும் வாங்கிட்டு எல்லாத்துக்குமே எனக்கு 2 இருக்குது. ஆனால் ரெட்டில் மட்டும் 3. நான் ரெட்டு தான் ஓட்ட முடியும்னு சொல்லி 2 வந்து ஓட்டியிருக்கேன். இன்னும் டைரி கூட வச்சுருக்கேன். அதையுமே நம்ம ஓட்டிட்டு எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி வந்து ஓட்டிக்கலாம். அதாவது வந்து இப்படி ஒட்டிட்டு அதுக்குள்ளே வேறு எழுதுனா எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டெய்ரி மில்க் கவர் அதுக்குள்ளே எழுதுனா எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்மள்ட்ட எல்லோவும் இன்னும் நினச்சி எழுதுறேன். எல்லோ தான் நினைக்கிறேன். ஆமாம் எல்லோவும் 3 தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இதெல்லாம் எழுதிட்டு எம்போசிஷன் மட்டுமே வச்சு எழுதியிருக்கேன். க்யூட் மெமரிஸ் ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் உள்ள பார்த்து செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இப்படி வருமானே எனக்கு தெரியலை. நான் கொஞ்சம் இது அறிமுகமே இல்லை உறவாகவும் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ எழுதிருக்கேன் எனக்கு தோணுனதை. ரொம்ப உள்ளே அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த பிங்கோ கூட எழுதுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து எல்லோ கலரு அதுக்கப்புறம் டெய்ரி மில்க் கவரு அதுக்கப்புறமா சொல்லிட்டு மை பிங்கோ அப்படின்னு எழுதிருக்கேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் டேக்கு வந்து ஒரு டேனும் கொடுத்தாங்க. அதையுமே வந்து எழுதி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் எனக்கு அதுவும் ஃப்ரெண்ட்ஸுமே பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவள் 6th தான் படிக்கா. அவங்களுக்குள்ளேயுமே வந்து நான் வச்சு என் பேர் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்கோ கவர் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தா எம்போசிஷன் நோட்டு அதை எம்பின்னு போட்டிருக்கேன். அது வந்து தமிழ். அதுக்கப்புறம் லாஸ்ட் டே சாக்லேட் பேப்பர் நிறையா இருந்துச்சு. அது மிஸ் ஆகிடுச்சு. அறிமுகம் இல்லை உறவும் இல்லை ஆனால் நண்பர்கள் ஆனோம் இதுதான் நட்பு அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சொல்லி எங்கள் சார் பேர் அதுக்கப்புறமா ஒரு இதாக வந்து எழுதி வச்சுருக்கேன். இதுதான் எங்களோட இது. ஓகே வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிஃப்ட் ஐடியாஸ் வந்து இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னால் ஓகே. ஓகே.